இருக்குது சார். நான் பச்சையபாஸில் காஞ்சிபுரம் 2வது பருவம் படிக்கிறேன் சார். நான் டெய்லியும் ஒரு நாள் பஸ்ஸில் போய்ட்டும் வரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறேன் சார். சீட்டும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அங்கே டயாலிசிஸ்ன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் சார். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேது சார். டயாலிசிஸ் வந்து அது சாதாரணமான விஷயமா நினைக்கிறேன். இப்போ கூட நான் சில பசங்க கேட்பேன், ஏன் நான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, ஏன் நடக்க மாட்டேறீங்க, ஏன் தாங்கி தாங்கி நடக்கிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் சார், டயாலிசிஸ் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு டயாலிசிஸ்னால் என்னன்னே தெரில சார். அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கங்க சார். டயாலிசிஸ்னால் பசங்க உப்பு, குர்குரே, அந்த லேஸ் பாக்கெட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டதுனால தான் சார் டயாலிசிஸே பண்ணுறது வருது. நிறைய பண்டங்கள் நிறைய சாப்பிட்றதுனால சார் இது மாதிரி டயாலிசிஸ்ன்றது வருது. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு.